இந்த பீமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட் அடிக்க போகிறோம். அதாவது எப்படி அடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் அடிக்க போகிறோம். பீம்லலாம் ப்ரொஃபைல் லைட் அடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. ஃபால் சீலிங்கில் மட்டும்தான் போட முடியும்னு இல்லை, நம்ம வந்து செவர்லையும் அடிச்சுக்கலாம், நம்ம வந்து வாலில் அதாவது சீலிங்கில் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பில்லரில் பீமில் எல்லா இடமும் அடிச்சுக்கலாம். நம்ம அடிக்கிறது பெருசு இல்லைங்க, அது வந்து டேமேஜ் இல்லாத அளவுக்கு அடித்தா தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த பீடிங் சைஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் கட்டிங் போட்டு நீங்கள் வந்து அதை கலத்தி எடுத்தால் மட்டும்தான் வந்து பீடிங் கரெக்டாக டைட்டாக நின்னால் தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுபோக நீங்கள் வந்து அதிகமாக உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புட்டி வச்சு அப்புறம் வந்து ஒயிட் சிமெண்ட் அது இதுன்னு சொல்லி வச்சு ரொம்பவே டைம் தான் கூட வரும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து மிஷின் போட்டு கரெக்டாக வெட்டி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, நம்ம வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு நம்ம வந்து 2 ஹோலை போட்டு நம்ம வந்து ஃபிஷர் ஸ்க்ரூ போட்டு முறிக்கிடலாம். இந்த பில்லரில் நம்ம வந்து மிஷின் ஓட்டியிருக்கிறத பார்த்தா அது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக லெவலாக நூல் அடித்து கரெக்டாக ஓட்டியிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி அடிக்கும்போது தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். வேலைகளும் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாங்க, ரொம்ப டைம் எடுக்க போகிறது இல்லை. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, நீங்கள் எஸ்எம்பிஎஸ் எங்கே வைக்கிறீங்க அப்படின்லாம் டவுட் இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதாவது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது வந்து இப்போ நம்ம இந்த பில்லரில் அடிச்சிருக்கோம், அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 வே பாக்ஸ் இருக்குது. 2 வே பாக்ஸுக்கு பின்னாடி பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் தான் நம்ம வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஹால்னால இங்கே வச்சு அசிங்கமாக இருக்குன்னு ஒரு ரீசனுக்காண்டி நம்ம வந்து பெட்ரூமில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு உள்ளே வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்தந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதாவது எங்கே வச்சா மறைவாக இருக்கும், பார்க்க அசிங்கமாக இருக்காது, அதுக்கான மாதிரி எங்கேனாலும் வச்சுக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஹாலில் அடிச்சிருப்போம், ஒரு 15 மீட்டருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து டிசி அடாப்டர் போட்டு அதுலேருந்து எடுத்துக்கொண்டு கொடுக்க முடியாதுங்க. ஒரு 5 மீட்ரு 6 மீட்ரு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒயர் போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ணிங்கும்போது பிரைட்னஸ் கம்மியாகும். அதனால் நீங்கள் அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் வந்து அடாப்டர் தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இப்போ பெட்ரூமில் அடிக்கிங்கன்னா சன்சைட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஹாலில் அடிக்கினா மட்டும்தான் வந்து நீங்கள் ஹோல் போட்டு நீங்கள் வந்து பக்கத்து ரூமில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து மேலேயே வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் அடித்து நீங்கள் கன்சீல் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதுக்கான பண்ணி நீங்கள் வந்து வேலை பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கிளியராக தெரியுதா ஃபுல்லாக? பிரைட்னஸ் கம்மி பண்ணி ஃபுல் டார்க்கில் எடுக்கணும்.